வணக்கம். இது நிசதம் வலையொலி. நான் தென்னன் மைமன். இன்றைக்கு ஒரு புதிய செய்தியாக நம்ம பேச இருக்கிறது இதுதான். பொங்கல்லாம் முடிஞ்சுது. எது நடக்கக்கூடாதோ அதுதான் நடந்தது. அதாவது தேய்பிரையில் பொங்கல் வச்சா அமாவாசை தான் வந்து நிற்கும் உடனே. அதே மாதிரி அமாவாசை வந்துச்சு. பொங்கல் 15ஆம் தேதி வச்சோம். 18ஆம் தேதி அமாவாசை, தை அமாவாசை, பித்திருக்காரியம் தான் நடந்துச்சு. இது சரியான இல்லை. தமிழின் பேரால் இது பாவச்செயல். செய்திருக்கக்கூடாது. இந்த திராவிட மாடல் அரசு அதை தெரிஞ்சு தான் செஞ்சது அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். இதில் வேறு அவங்களுக்கு இன்னும் திராவிட மாடல் 2, திராவிடம் 2ங்கிற பேரில் இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு அவங்க அரசமைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த தேர்தல் அதுக்கு பயன்படுத்துறதுக்கான அரசியலும் காய் நகர்த்தல் போய்கிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த பதிவு சொல்ல வர செய்தி இதுதான். அமாவாசை நேற்று முடிஞ்சது. இன்றைக்கி 21ஆம் தேதி முதல் பிறை நாள். ஆனால் 7 மணி வரைக்கும் பிறை தெரியலை. தெரியணுங்கிறது கட்டாயம் இல்லை. 21ஆம் தேதி 3ஆம் பிறை நாள். அதோட தை மாதம் முடியுது. உங்கள் தை மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதியோட முடியுது. 3ஆம் பிறையோட முறைப்படி முடிஞ்சிருச்சு. வானவியல் அடிப்படையிலும் முடிஞ்சிருச்சு. இதை நாங்கள் திடீர்னு சொல்லலை, பல ஆண்டுகளாக சொல்லிகிட்ருக்கோம். அதனால் 22ஆம் தேதி தொடங்கக்கூடிய மாசி மாதம் வளர்பிறை 4ஆம் நாளில் முறைப்படி தொடங்கி 12 நாளில் முழுநிலவை எதிர்பார்க்குறோமே, அந்த முழுநிலவு மாசி மகம். அதனால் இந்த 12 நாட்களை மாசி பாட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பாட்டைங்கிற சொல்லு தான் இந்த 12 நாட்களுடைய தொகுப்பு. இந்த 12 முறை 12ங்கிறத நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரோம். இந்த 12 நாட்களை தமிழ் தேசிய அரசியலுக்கான தொகுப்பு நாட்களாக, புற வாழ்க்கைக்குரிய நாட்களாக கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. இதை ஒரு பாட்டை நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும், பகை விலகும். திராவிடம் வந்து அதை செய்யாது. அல்லது அவங்க செய்யும்போது நாங்கள் தான் இதுக்கு உரியவர்கள்னு சொல்ல வருவாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் தமிழ் உணர்வாளர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பிடிக்காத சொல்லு. 2002ஆம் ஆண்டில் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடியவர் அன்னைக்கு சொன்ன சொல்லு இது தான். தமிழ் உணர்வாளர்கள் 2000 பேர் இருப்பாங்களா தமிழ்நாட்டில், அவங்களுடைய ஓட்டு திமுக பாதிக்காதுன்னு சொன்னார். இன்றைக்கி 2000 பேர் தான் இருக்காங்களா? யோசிச்சு பாருங்கள். யாரெல்லாம் தமிழ் உணர்வாளர்களோ அவங்க தான் இன்றைக்கி தமிழ் தேசியர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அப்போது இதுக்கு பகை யாருன்னா திராவிடம், திராவிடத்தோடு உடன்பட்ட ஆரியம் அப்படிங்கிறது இன்றைய புரிதலாக இருக்குது. ஆனால் அவங்க இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தால் நாங்கள் ஆரியத்தின் எதிர்மம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னமும் அது பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு. இல்லை நாங்கள் இன்னும் ஆரியத்தை எதிர்க்கிறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆரியத்தையும் திராவிடத்தையும் சேர்த்து எதிர்க்கிறவர்கள்னு தமிழ் தேசியம் முன்னெடுக்குது. இன்றைக்கி ஓட்டு அரசியல் அது வலிமையாக இருக்குது. அதுதான் அவங்களுக்கு கலக்கத்தை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் தமிழ் தேசியம் ஓட்டு அரசியலில் ஒரு பெரும் கூட்டத்தை காட்டலை. இப்போ அது காட்ட தொடங்கியிருக்கு. உலகம் இவர்களிடம் நிறைய எதிர்பார்க்கிறது. அதனால் அந்த நாளை கையிலிடக்கூடிய தகுதி தமிழ் தேசியர்கள்ட்ட இருக்குது. இப்போது இவங்க தேய்பிரையில் பொங்கல் வச்சுக்கிட்டு எதுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க, மாட்டை எதுக்கு தேய்பிரையில் அவுத்து விட்றாங்க? அப்போ இதை யார் கையில் எடுக்கணும் அப்படின்னா, இது பஞ்சாங்கம் பண்ண வேலை. பஞ்சாங்கம் தப்பாக சொல்லுது. பஞ்சாங்கத்தை உங்களை யார் பின்பற்ற சொன்னால்? பஞ்சாங்கத்தை நீங்கள் பின்பற்றலேருந்து பஞ்சாங்கம் சார்பாக அவங்க மேலே யாராவது வழக்கு தொடுக்குறாங்களா, கோரிக்கை வைக்கிறாங்களா, போராட்டம் வைக்கிறாங்களா? அப்போ நீங்களே ஏன் பஞ்சாங்கத்துக்கு முறவாசல் பண்ணுறீங்க? அது தப்பு. இந்த மாடு வளர்க்குறாங்கள, அவங்களுக்கு தெரியும் அதோட கஷ்டம், அதுக்கு ஆகிற செலவெல்லாம். அவங்க நல்ல நாளில் தான் நாங்கள் மாடு கொண்டு வருவோம்னு சொல்லி அவங்க நிறுத்தினா தான் சரியாக வரும். அந்த 12 நாட்கள் இருந்தது 3ஆம் பிறை வரைக்கும் நோன்பு. நோன்புக்கு பிறகு சாருங்கிற சொல்ல தமிழில் தாங்க இருக்குது. தமிழறிஞர்கள் பேசலை. தமிழறிஞர்கள் பேசியிருந்தால் இந்த சிக்கல் நடந்திருக்காது. மரத்துறை நீங்குமின் அப்படின்னு காவுந்தியடிகள் வந்து கோவலனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அவன் என்ன சொன்னால், நான் சிலம்பை விற்றுட்டு வரேன்னு கண்ணகிட்ட சொல்லிட்டு போகிறான். ஆனால் காவுந்தியடிகள்கிட்ட அந்த சொல்லலை. மன்னர் பின்னோருக்கு என் நிலை உணர்த்தி வருவேங்கிறான். ஏன்னா அவன் வந்து முந்தை பிறப்பில் பைந்தொடி கணவன் வெந்திரல் வேந்தற்கு கோத்தொழில் செய்வான் அப்படின்னு அவன் ஒரு பெரிய அரச முயற்சியில் போயிட்டுருக்கான். அப்போ அப்படி சொல்லும்போது அவனுக்கு அவங்க அறிவுரை சொல்கிறாங்க. மரத்துறை நீங்குமின் வினையொழி காலை கையாறு கொள்ளார் கற்றறிமாக்கள். அப்போது கற்றறிந்தவர்கள் உனக்கு துணை வருவாங்க, நீ வந்து மரப்பண்பை கைவிடு அப்படின்னு சொல்கிறா. இன்றைக்கி இளைஞர்கள் மரப்பண்பை கைவிட்டு தான் இருக்காங்க. ஆக பெருந்திரளாக வரக்கூடிய ஆட்களாக இருக்கும்போது இந்த உரிய நாளை கையில் எடுக்கக்கூடிய அறிவுரையை அறிஞர்கள் தரணும், அரசுக்கும் சொல்லணும். இந்த முயற்சியில் எல்லாருக்கும் நன்மை தான் இருக்குது, யாருக்கும் எந்த பின்னடைவும் இல்லை. இப்போ இதில் என்ன, இந்த கிரிகோரியனை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கிரிகோரியனை பின்பற்றுங்கன்னா யாரும் நம்மளை வற்புறுத்தவும் இல்லை. கிரிகோரியனில் உள்ள அந்த
மாதத்தை தான் நம்ம சொல்கிறோம், அந்த தேதியை சொல்கிறோங்கிறது பொது தேவைக்காக. அதில் அந்த காமன் எரான்னு சொல்லக்கூடிய நூற்றாண்டு சொல்கிறோம், அது வரலாற்று தொடர்ச்சிக்காக. இந்த ரெண்டை தவிர என்றைக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும், என்றைக்கு என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய உரிமை. அதனால் தமிழ் தேசியத்தின் பெயரால் நாளை கையிலிடக்கூடிய அரசியல் என்பது இன்னொரு அரசை அமைக்கும் ஆற்றல் உள்ளது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்கிற செய்தி. இந்த 22ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் ஆன இந்த 12 நாட்களை தமிழ் தேசிய அரசியலுக்கான நாட்களாக பாருங்கள். இதில் நான் சொல்கிறது என்ன, இந்த நாட்களில் நீங்கள் சந்திப்புகள் ஏற்பாடு செய்யுங்க, பெருங்கூட்டங்களை எங்கேயுமே கூட்டாதீங்க, வேலை செய்கிறவங்கள மட்டும் பார்த்துக்குங்க. மற்ற நாட்களில் யார் கூட்டாலும் போகாதீங்க. இந்த கிரிகோரியனில் குண்டக்க மண்டக்க நாள் குறிக்கிறது, பஞ்சாங்கத்தில் நாள் குறிக்கிறது, இந்த ரெண்டும் தெரிஞ்சதுன்னா புறக்கணிச்சிருங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு புதிய செய்தி நான் சொல்கிறேன். அந்த திராவிட சமாதிகள் இருக்கு இல்லையா, அதாவது அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதி, இந்த 4 சமாதியும் ஒரு இடத்துல அடுத்தடுத்து வாங்கிக்கிட்டாங்க. சட்டப்படி அது அவங்களுக்கான இடம்னு பெரிய பெரிய இடங்களில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அரசு செலவில். இங்கெல்லாம் தை அமாவாசை கொண்டாடினாங்களா, பித்திருக்காரியம் பண்ணாங்களா? பிறகு எதுக்கு மக்களை மட்டும் தேய்பிரையில் பொங்கல் வைக்க சொல்கிறீங்க? நீங்களாம் எதுக்காக போய் ஜல்லிக்கட்டு மாட்டை போய் பார்க்க போகிறீங்க? சரி, அண்ணா சமாதியில் வேண்டாம், ஏன்னா அவர் அந்த நம்பிக்கையில் இல்லை. ஆனால் அண்ணா சமாதியில் என்றைக்கு கருணாநிதி போய் ஒரு போலியாக ஒன்றா நோன்பு நாடகம் நடத்தினாரோ அன்றைக்கி அண்ணாவோட ஆவி அந்த இடத்த விட்டு போயிருக்கோம், விட்டுருங்க. அடுத்தது எம்ஜிஆர் சமாதி, அவரை நாம் இதில் ஒப்பிட்டு பேச வேண்டிய தேவையில்லை. அவர் என்ன பண்ணிட்டார், அவர் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லேயும் ஒரு பெரியார் நூற்றாண்டு நினைவு ஒன்று வச்சுட்டு அதில் பெரியாருடைய பொன்மொழிகள்னு ஒன்று எழுதி அரசு முத்திரையை பதிச்சு வச்சுருக்கார். அங்கே அதை போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் எல்லா தீர்வும் இருக்குது. இந்த பெரியாரா சிறியாராங்கிற தர்க்கத்துக்கு இடம் இல்லாத அளவுக்கு அதில் தெளிவாக எழுதி வச்சுருக்கார். அவர் திராவிட சமுதாயத்தை பற்றி தான் சொல்கிறார். திராவிட சமுதாயத்தை திருத்துவது என்னுடைய கடமைன்னு ராமசாமி சொல்கிறாருன்னு அதில் எழுதியிருக்கார். அதை நீங்கள் படிச்சுங்க. யார் திராவிட சமுதாயமோ அந்த திராவிட சமுதாயம் வேறு, தமிழினம் வேறு அப்படிங்கிற புரிதல் இன்றைக்கி வந்திருக்கு. அதில் விழிப்போடு இருக்கணும். 2ஆச்சு. 3ஆவது ஜெயலலிதா சமாதி. அவர் ரங்கநாத ஐயங்கார், அவர் தான் அங்கே கிரிசைகள்லாம் செய்தார். பிறகு அதை மறுத்து இன்னொரு கிரியை அவங்க ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் போய் செஞ்சாங்க. ஜெயலலிதா மாதிரி பொம்மை செஞ்சு அதை கொண்டு போய் ஆத்தங்கரையில் எரித்து இன்னொன்று பண்ணாங்க. அதனால் இது உண்மையிலே சமாதி தானா அல்லது வேறேன்னு தெரியல. அப்படி இருந்தால் அங்கேயே நீங்கள் தை அமாவாசைக்கு போகலை. இன்னொன்று, அவங்க சின்னம்மா அவங்க 4 ஆண்டு சிறைக்கு போன போது அந்த சமாதியில் 3 அடி அடிச்சுட்டு போனாங்க. அந்த அடிச்சுட்டு போனதுக்கு என்ன விடை? நீங்களாவது அந்த நாளை கையில் எடுத்து அந்த உரிய வேலை செய்யக்கூடாதா? சரி, அப்புறமா கருணாநிதி சமாதிக்கு வருவோம். கருணாநிதி சமாதியில் ஏன் நீங்கள் தை அமாவாசையை கொண்டாடலை? இங்கே போய் பண்ணலாம், அங்கே போய் பித்திருக்காரியம் பண்ணலாம். பித்திருக்காரியம் பண்ணி இதுதான் திராவிட மாடல்னு சொல்லலாம். கனிவு கூர்ந்து நீங்கள் அலங்காநல்லூருக்கு கலைஞர் பேரில் ஒரு இது கட்டி வச்சுருக்கீங்களே, அந்த மாதிரி சேட்டை வேலையெல்லாம் பண்ணாதீங்க. உலகம் பார்த்துக்கிட்டு நான் உலகம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறது தமிழ் தேசியத்தின் மறியல்லை. இதை ஐயா மணியரசன் போன்றோர் வரவேற்கலை. இதெல்லாம் ஆராய்ச்சியே பண்ணாதீங்கிறார். அது எப்படிங்க ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்க முடியும்? 2013 ஐயா இளங்குமனார் சொன்னார், தெரிந்த இலக்கியங்கள் தெரியாத செய்திகள் இவற்றை திறனாய்க்கு உட்படுத்துகன்னு சொன்னார். அவரை நாங்கள் எக்ஸாம்பிளரியாக பார்ப்போமா, உங்களை பார்க்குறதா? அதே நேரத்தில் ஐயா மணியரசன் 2008 2009 தோழர்கள் சிறையில் வளர்த்த மைனா ஒன்றும் போடா என்று புரியும்படி சொல்லுகிறதுன்னு சொன்னாங்க. அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்போ இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசுகிறவங்கள மைனாக்களாக நீங்கள் வச்சிங்கன்னா இது திராவிட நைனாக்களுக்கு புரியலை. இதுதான் உண்மை. அதை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த ஒரு செய்தியோடு நான் முடிச்சிடறேன். மெரினா போராட்டத்தின் கடைசி நாள் தேவையில்லாமல் ஒரு தடியடி நடந்து நான் சொன்னேன் போன பதிவிலேயே. அன்றைக்கு கணிசமான இளைஞர்கள் கடலுக்குள்ளே இறங்கினாங்க. அந்த இறங்கின இளைஞர்கள் யார்? அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க, எந்த அமைப்பை சேர்ந்தவங்கன்னா அப்படின்லாம் இல்லை. எல்லாமே சின்ன பசங்க தான். அன்றைக்கி சின்ன பிள்ளைங்க. இன்றைக்கி அவங்க அவ்வளோ பேரும் எந்த கட்சியில் இருக்காங்களான்னா இது எல்லாமே விஜய் கட்சியில் தான் இருக்கிறாங்க, தாவேக்கால தான் இருக்கிறாங்க. அந்த கட்சிக்கு ஒரு பக்கம் இளைஞருடைய ஆதரவும் இன்னொரு பக்கம் முதியோருடைய ஆதரவும் வருதுன்னா அப்போ அது ஒரு பெருந்திரளாக அவங்க ஒரு தலைவனை அடையாளம் காண விரும்புகிறாங்கன்னா பொருள். இது கண்டிப்பாக இது அந்த ஹீரோ வர்ஷிப் தான். அது இனி தேவையில்லை. ஒரு காலத்தில் அது இருந்துச்சு. கண்ணால் சொன்னால் பாவம் தன்னால் ஏன் தெரிவதில்லைன்னு கவிஞர் வாலி திரைப்படத்தில் எழுதுகிறார். திரைப்பாடல் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமி நின்றாடுதுன்னு. நீங்கள் பூமி நின்றாடுது. நீங்கள் தமிழ் தேசியம் ஒரு வழிகாட்டும் அரசியலாக உலகத்திற்கே தேவைப்படுது. அதனால் இதை நம்ம அந்த கண்ணோட்டத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதனால் நடிகர்கள் வந்து ஒரு தலைவனை அடையாளம் காட்ட கடமையுடையவர்களை தவிர தங்களை நாடாளுன்னு சொல்லக்கூடாது. இது எல்லாருக்கும் பொதுவானது தான். அதனால் கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடம் வேண்டாம். இந்த முறை இனம்தான் தான் யாருங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. அதனால் நாளை கையிலிடுங்கள் நண்பர்களே. தென்னவன் மன்றத்து செந்தமிழ் பண்கொண்டு வந்தது பொன்கொண்டு பாடிக்கொண்டு. இது 1965 கலங்கரை விளக்கம்ங்கிற திரைப்படத்தில் பாடப்பட்ட பாடல். இந்த பாடலில் உள்ள செய்திப்படி அப்போ செந்தமிழ் பண்கொண்டு ஒரு பொன்வண்டு பாடிக்கொண்டு வந்ததுன்னா தமிழ் தேசியம் அரசமைக்கிறதுக்கான அறிகுறிகளை காட்டியிருக்கிறது. இதெல்லாம் ஜாடை மாடையாக தான் சொல்ல முடியும். புரிஞ்சுக்குவோம். நன்றி.